இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கர் கறி தோசை ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்தலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மீல் மேக்கர் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அது நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு தண்ணி புழிஞ்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் குழம்பு பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போன உடனே நம்ம அரைச்சதையும் மீல் மேக்கரை இதோட சேர்த்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அது நல்லா கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் 2 கரண்டி மாவு விட்டு தோசை ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலாப்பில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் பேஸ்ட்டை தூக்கி இதோடு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலாப்பில் லைட்டாக வெங்காயம், கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்படிக்கா ஒரு பெரட்டை, அப்படிக்கா ஒரு பெரட்டுங்க. மட்டன் கறி தோசை மாதிரியே செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.